வெரி குட் மார்னிங். ஹாப்பி டு see you again through this wonderful video. இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 வீடியோக்குள்ள சில விஷயங்களை நாம் பார்த்தோம். ரெடியூஸ் மீ டு லவ் என்கிற புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அன்பு எவ்வளவு முக்கியமானது, அன்பை நாம் எப்படி முதலாவது செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த காலை வேளையிலும் அன்பை குறித்து அடுத்த ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். வேர்ட் ஹஸ் a tremendous power. வார்த்தைக்கென்று பெரிய வல்லமை இருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் கூட அப்படி நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறது. இந்த காலை வேளையில வார்த்தையின் மூலமாய் அன்பு செலுத்துவது என்பதை பற்றி சில சிறிய குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். ஜாய்ஸ் மேயர் என்கிறவர்கள் அந்த புத்தகத்துல இப்படியா சொல்றாங்க, வேர்ட் இஸ் a seed. வார்த்தை என்பது ஒரு விதை போலவாம். எப்படி ஒரு மரத்தினுடைய விதையை விதைச்சா, ஒரு செடியினுடைய விதையை விதைச்சா கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்து பலன் தருமோ, அதை போல நாம விதைக்கிற சில வார்த்தை விதைகள் கொஞ்ச நாள் கழிச்சு பலன் தரும். இட் மே பி a பாசிட்டிவ், இட் மே பி a நெகட்டிவ். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் நபருடைய வாழ்க்கையில, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது நல்ல வார்த்தைகளை நீங்க விதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்ல விதத்துல வளர்ந்து வரும். ஒருவேளை தீமையான வார்த்தைகளை விதைச்சிருந்தோம்னா அது தீமையான வார்த்தைகள்ல கேட்டு வளர்ந்து வரும். பிள்ளைங்களை பாருங்க, சில பிள்ளைங்க சிறு வயசுல கெட்ட வார்த்தை பேசும். எப்படி கெட்ட வார்த்தை பேசு, இது தானா கற்றுக்கொள்ளுமா? இல்ல சின்ன எப்பயோ பேரண்ட்ஸ் சண்டை போடும் போது அந்த சிறு பிள்ளையுடைய மனதுல அந்த கெட்ட வார்த்தையை விதைச்சிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர நபர்களை நல்லா விசாரிக்கலாம், நல்லா உபசரிக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசலாம், சின்ன வயசுல ஞானமா பேசலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சுற்றி இருந்த சூழ்நிலைகள்ல யாராவது ஒருவர் அந்த பிள்ளையுடைய மனதில் நல்ல வார்த்தைகள்ல விதைச்சிருப்பாங்க. அது நல்லபடியா வளர்ந்து வரும். அப்ப வேர்ட் ஹஸ் a tremendous power. வேர்ட் இஸ் a seed. வார்த்தை என்பது விதை. அது வளர்ந்து 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 பலன் கொடுக்கிறது. அப்ப இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? லவ்விங் வித் வேர்ட்ஸ். வார்த்தையினால் அன்பு கூறுவது. நம்ம மற்றவங்களை பார்க்கிறோம், நிறைய பேர் சந்திக்கிறோம். அவங்க எல்லாம் பாக்குறப்ப நீங்க வார்த்தையினால அன்பு கூற கடவுள் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா ஜாய்ஸ் மேயர் அவங்க புத்தகத்தை சொல்றாங்க, ரைட் வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் a harvest of good relationship. சரியான வார்த்தைகள் ஒரு மகிழ்ச்சியான உறவை தருகிறது. இன்னைக்கு எத்தனையோ கடைகளுக்கு போறோம், பொருட்களை வாங்குறோம். நீங்க பொருட்களை வாங்கிட்ட உடனே அந்த கடைக்காரங்களை பார்த்து தேங்க்யூ, காட் பிளஸ்ன்னு சொல்லி பாருங்களேன். ஹோட்டல்ல சாப்பிட்றோம், நம்மளை சர்வ் பண்றாங்க, அவங்கள முடிச்சோடனே தேங்க்யூ, நல்லா சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுடைய முகத்துல நீங்க ஒரு புன்முறுவலை பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்க பார்க்கலாம். எவ்வளோ டிராவல் பண்றோம், பல விஷயங்களை செய்யறோம். சின்ன சின்ன என்கரேஜ் ஆன ஒரு லவ்விங் வேர்ட்ஸை சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வார்த்தையினால அவங்க வாழ்க்கை மாறுவதை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வீடுகளில் கூட நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராவது ரொம்ப சோர்வா இருந்தாங்கன்னா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, சரியாயிரும் அப்படின்னு என்கரேஜுக்கான லவ்விங் வேர்ட்ஸ் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா அது பெரிய விதத்துல அவங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யும். ஏன்னா பைபிள் அப்படிதாங்க நம்மளை என்கரேஜ் பண்றது. பைபிள்ல சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு, நீங்க சொத்து அப்படின்னு சொல்றாரு, என் பிரியமே, என் நேசமே அப்படின்லாம் சில வசனங்கள் மூலமா ஆண்டவர் நம்ம வார்த்தையின் மூலமா நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே, இந்த முதல் மாதத்திலே வார்த்தையின் மூலமா பிற இடத்துல அன்பு கூற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை எல்லாம் பாருங்க, ரைட் வேர்ட்ஸை சொல்லி ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பை ஹார்வெஸ்ட் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல அந்த ஜாய்ஸ் மேயர் அவங்க அந்த புத்தகத்திலே சொல்றாங்க, ராங் வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் a harvest of bad relationship. தவறான வார்த்தைகள் தவறான உறவுகளை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னை யாரையாவது பார்த்து ரொம்ப மோசமா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, அவங்க சோர்ந்து போற மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டோன்னா அந்த உறவு சீர்குலைஞ்சு போயிருந்து பாக்குறோம். கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா ஏதோ ஒரு ராங் வேர்டை, ஒரு பேடான வேர்டை அங்க யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லவ்விங் வேர்ட்ஸ் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கொலாப்ஸ் வந்தது நம்ம பார்க்கிறோம். சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த தேவன் உதவி செய்வராக. இந்த அன்பின் வார்த்தைகளும் உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. முதலாவது காலையில இருந்தவன உங்களை பார்த்து சொல்லுங்க, அடுத்த உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க. பிற்பாடு உங்க வார்த்தையின் மூலமா தேவனிடத்துல அன்பு கூற கடவுள் உங்களுக்கு உதவி செய்வராக. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஏன்னா வேர்ட் ஹஸ் a power, வேர்ட் இஸ் a seed. இந்த மனநிலையோடு, இந்த அன்பினால் வார்த்தையினால் அன்பு கூறுகிற இந்த மனநிலையோடு இந்த நாளை ஆரம்பிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஹேவ் a great day.